வணக்கம். சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்லேருந்து நான் சக்தி பேசுகிறேங்க. இந்த 2024ஆம் ஆண்டுக்கான கொலு பொம்மைகளுடைய கலெக்ஷன்ஸை பொம்மை கலெக்ஷனுடைய ஷோரூமில் நாங்கள் ஷோ பண்ணியிருக்கோம். நிறைய பல பதிவுகளில் நான் உங்கள் கூட நல்ல கலெக்ஷன்ஸோட ரேட்ஸோட பகிர்ந்துட்டுருக்கேன். ஸோ எல்லா வீடியோவுமே தொடர்ந்தாப்பில் பாருங்கள். பர்டிகுலராக இந்த வீடியோவும் ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஏன்னா எல்லா கொலு பொம்மைகளையுமே ரேட்டோடவே பகிர்ந்திருக்கேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பேப்பர் மெஷின்னு சொல்லக்கூடிய காகிதக்கூழ் பொம்மைகளாக நம்மளுடைய தமிழக கைவினை கலைஞர்களால் செய்யப்பட்ட பொம்மைகளை நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பிக்சரோடு சேர்த்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கான தகவலை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலுமே நம்மளுடைய ஷாப்பில் நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் பொருட்களை கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்மளுடைய ஷாப்புக்கு டைரெக்டாகவும் விசிட் பண்ணலாம். டைரெக்டாக விசிட் பண்ணுறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டுமே ஆஃபர் இருக்குங்க. நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா பதிவுகளுமே விலைகளை விட போடுறது ரொம்ப சௌகரியமாக இருக்குது அப்படின்னு நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. நேரில் வர கஸ்டமர்ஸுமே ரொம்ப ஆப்டான ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கு கரெக்டான ரேட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. இது எல்லாத்துக்குமே உங்கள் எல்லாருக்குமே நன்றி. தொடர்ந்து நம்மளுடைய எல்லா பதிவுகளையுமே பாருங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட யாருக்கு நீடடாக இருக்காங்க, இந்த மாதிரி பொருட்கள் தேடுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கான ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நானே டேரெக்டாக உங்கள் கூட பேசிட்டு நீங்கள் சொல்கிற சஜஷனையுமே நாங்கள் எடுத்துக்கிறோம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் இதுல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கான ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டால்ஸ் எல்லாமே பேப்பர் மஷாலா செய்யப்பட்டது. அழகான துர்கை அம்மன் சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்க மாதிரி அழகா இருக்காங்க. அடுத்ததா நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க சமயபுரத்து மாரியம்மன் அழகா அமர்ந்திருக்காங்க. ஹனுமன் ராம் லக்ஷ்மணோடு சேர்ந்திருக்க மாதிரி இந்த பேப்பர் மெஷிலை செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கவர் வேலும் சேவர் கொடியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நின்று திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். முருகர் வள்ளி தெய்வானையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பேப்பர் மெஷ் செட்டும் அழகாக இருக்குங்க. 5800 ருபீஸ் செட்டோட ரேட்டு. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க கொல்லாப்பூர் மகாலட்சுமி தாயார். எவ்வளோ அழகாக அந்த கோவிலில் இருக்க மாதிரி இந்த சிலையானது செய்யப்பட்டிருக்கு பாருங்கள். 5600 ருபீஸ் வரும். 2 ஃபீட்டு உயரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொம்மை. குபேர விநாயகர் பண மூட்டையோட எலிகள்லாம் அழகாக அந்த மூட்டையை சப்போர்ட் பண்ணி கொண்டு போகிறது. இந்த விநாயகரோட ரேட்டு 2400 ருபீஸ் வருவாங்க. பாலாம்பிகா எவ்வளோ அழகாக அமர்ந்திருக்காங்க பாருங்கள். இவங்களோட ரேட்டு 3950 ருபீஸ். பேப்பர் மஷாலா செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் நின்ற திருமேனியோடு இருக்கார். ரொம்ப அழகாக 4800 ருபீஸ். கோவிலில் இருக்க மாதிரியே இருக்குது இந்த சிலையை பார்க்குறதுக்கு. பேப்பர் மஷாலா செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக மண்ணால் செய்யப்பட்ட வள்ளி தெய்வானை முருகர் ஜோடி, அதாவது செட்டு 3 பேரும் சேர்ந்து 2800 ரூபாய் வருவாங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது துல்ஜாப்பூர் துல்ஜா பவானியம்மன் 5600 ருபீஸ் வருவாங்க. ஒரு 1.25 அடி உயரத்தில் இந்த சிலையானது இருக்குது. அடுத்ததான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே அழகாக ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய சுருட்டப்பள்ளி சிவனை தான் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக அழகான ஒரு வலம்புரி கலச விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். இவரோட ரேட்டு வந்து 4200 ருபீஸ். கருமாரியம்மன் ரொம்ப அழகாக இருக்காங்க. 1850 ருபீஸ். ஆண்டாள் நின்ற திருமேனியோட அழகாக இருக்காங்க. இவங்களுடைய ரேட்டுமே 1950 ருபீஸ் வரும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அழகாக ஒரு 2.5 ஃபீட்டில் இருக்கக்கூடிய பாலாஜி தாயார். திருப்பதி பாலாஜியும் தாயாரும் பேப்பர் மெஷாலா செய்யப்பட்டு அழகான டீட்டெயிலில் இருக்காங்க. சூப்பராக இருக்கக்கூடிய இந்த பீஸோட ரேட்டு 13,800 ருபீஸ் வரும். அதுலேயே ஒரு 1.5 அடி உயரத்தில் இருக்காங்க. இந்த சிலையோட ரேட்டு 6,950 ருபீஸ் வரும்.
மங்களாசாசன பெருமாள்னு ஒரே பீஸாக மகாலட்சுமி தாயாரை சுமந்து நமக்கு காட்சி தரார். இந்த பெருமாளோட ரேட்டு 6950 ருபீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காஞ்சி கருட சேவை. கருடர் தன்னுடைய கைகளில் பெருமாளை ஏந்தி ரொம்ப அழகாக ஒரு வாகனம் அமைத்து வராரு. ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய காஞ்சி கருட சேவையினுடைய விலை 5600 ரூபாய் வரும். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோமாதங்கி பெருமாள் பேப்பர் மெஷால் செய்யப்பட்டிருக்காங்க. 8800 ரூபாய் 2 அடி உயர சிலை. இது பேப்பர் மெஷால் செய்யப்பட்ட வுட்டு ஃபினிஷில் செய்யப்பட்ட அழகான ஒரு பாலாஜி தாயார். 1.5 அடி உயரத்தில் இருக்காங்க. இவங்களோட ரேட்டு 5950 ருபீஸ் வரும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க பரமபத பெருமாள். ரொம்ப அழகாக ஒரு 2 ஃபீட்டு சிலையாக செய்யப்பட்டிருக்காரு. எவ்வளோ அழகான ஹை ரிலீஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். முகமானது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. 3 தேவிகளோட ஆதிசேஷன் மீது அமர்ந்து நமக்கு காட்சி தராங்க பரமபத பெருமாள். இவரோட ரேட்டு 16,400 ருபீஸ் வரும். ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய இந்த ராமர் செட்டை பாருங்கள். கிட்டத்தட்ட 2.5 அடி உயரத்தில் ராம லக்ஷ்மண் சீத்தையோடு சேர்ந்து ஹனுமனும் இருக்காங்க. ரொம்ப அழகான இந்த சிலையோட ரேட்டு 18,800 ருபீஸ் வருவாங்க. ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய குழந்தை ராதாகிருஷ்ணர். ரொம்ப அழகாக கையை நீட்டிட்டு நம்மளை தூக்கிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி அழகாக அமர்ந்திருக்காங்க. பேரோட ரேட்டு 6800. மார்பிள் டஸ்ட் ஃபைபரால் செய்யப்பட்டிருக்காங்க. லக்ஷ்மி நரசிம்மர் 1.5 அடி சிலையாக செய்யப்பட்டிருக்கு. அவரோட ரேட்டு 4200 ருபீஸ். அடுத்ததாக ஆதிசேஷன் மேலே அமர்ந்திருக்க மாதிரி ஒரு வராகர் லக்ஷ்மி வராகராக இருக்கார். இவருடைய ரேட்டு 5200. லக்ஷ்மி ஹைகிரீவராக இருக்கார். 5200 ருபீஸ். ரொம்பவே அழகாக சிரித்த முகத்தோட வேதங்களினுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய காயத்ரி தேவி எவ்வளோ அழகான முகபாவம் பாருங்கள். இந்த ஃபுல் பீஸ் அதாவது ஒரே பீஸாக ஒரு 2 அடி உயரத்தில் செய்யப்பட்டிருக்கு. இவங்களோட ரேட்டு 9800 ருபீஸ் வருவாங்க. பக்கத்தில் இருக்கவங்க லக்ஷ்மி நாராயணர். மகாலட்சுமியே தன்னுடைய மடியில் அமர்த்திட்டு நமக்கு காட்சி தராரு. எவ்வளோ அழகான முகபாவத்தோடு இருக்கார் பாருங்கள். சிரித்த முகத்தோடு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெருமாள் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா அந்த சிரிக்கிறதுக்கான தோற்றம் தெரியுது. இவரோட ரேட்டு 14,800 ருபீஸ் வருவார். சென்னை காளிகாம்பாள் தேவி ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள். காளிகாம்பாள் தேவி கரும்போட ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு 3 அடி உயரத்தில் செய்யப்பட்டிருக்க சிலை. இவங்களோட ரேட்டு 12,800 ருபீஸ் வருவாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆண்டாள் ரங்கமன்னார். ஆண்டாளோட முகம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். ரங்கமன்னார் எவ்வளோ அழகாக படுத்துட்ருக்காரு பாருங்கள். அம்பாளோட மடியில் படுத்துட்ருக்க மாதிரி இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு. இவங்களோட ரேட்டு 8800 ருபீஸ் வரும். அழகா வள்ளி தெய்வானையோட முருகர் மயில் மீது அமர்ந்திருக்காரு. இவருடைய ரேட்டுமே 8800. இதுவுமே 2 அடி உயர சிலையாக பேப்பர் மஷால செய்யப்பட்டிருக்கு. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அன்னபூரணி தேவியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சிலையுமே ரொம்ப அழகாக இருக்குது. 4950. ஆண்டாள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. 8800 ரூபாய். சமயபுரத்து மாரியம்மன் அழகாக சிரித்த மாதிரி சூப்பராக அமர்ந்திருக்காங்க. எலுமிச்சை பழ மாலையெல்லாம் அணிஞ்சு ரொம்ப நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலையோட ரேட்டு வந்து 4800 ருபீஸ். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி தேவி கரும்போட ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்களோட ரேட்டும் 4950. கொஞ்சம் பெரிய சைஸ் சிலையாக சமயபுரத்து மாரியம்மன் பேப்பர் மெஷால செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களோட ரேட்டு 8800 ருபீஸ். லலிதாம்பிகை இருக்காங்க பாருங்கள். ரொம்பவே அழகான லலிதாம்பிகை செட்டு. இந்த லலிதாம்பிகை செட்டோட ரேட்டு 6950 ருபீஸ். பெரிய சைஸ் லலிதாம்பிகை இருக்காங்க. இவங்களோட ரேட்டு 9800 ருபீஸ். பால ஆண்டாள் அழகான ஒரு தாமரை கமலத்தில் அமர்ந்திருக்காங்க. பத்மாசனத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க. இந்த சிலையினுடைய நேர்த்தியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முகமே அழகாக சிரித்த மாதிரி செய்யப்பட்டிருக்கு.
நல்ல ஒரு பால ஆண்டாள்னா அவங்களுக்கான கொண்டையோட அலங்காரங்களோட மாலையோட ரொம்ப அழகாக இருக்காங்க. இவங்களோட ரேட்டு வந்து 6800. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அம்பாள் விஸ்வரூபம். ஒரு 1.25 அடி உயரத்தில் செய்யப்பட்ட அழகான ஒரு விஸ்வரூபம். இது 6800 ருபீஸ் ரேட்டு வரும். அழகான இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் ஒரே சிலையாக செய்யப்பட்டிருக்கு. இவங்களோட ரேட்டு 12,400 ருபீஸ் வருவாங்க. அகெயின் ஒரு சமயபுரத்து மாரியம்மன் 3,950. அடுத்தது நீங்கள் ரொம்ப யூனிக்காக பார்த்துட்ருக்கீங்க கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்பாள். ரொம்ப அழகாக நின்ற திருமேனியோட ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பேப்பர் மெஷில் ஒரு 1.25 அடி உயரத்தில் செய்யப்பட்டிருக்கு. இவங்களோட ரேட்டும் 6,950 ருபீஸ். சிவன் பார்வதி குழந்தைகளோடு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சிவ குடும்பம் பீஸோட ரேட்டு 5,800 ருபீஸ் வருவாங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மயில் முருகர் எவ்வளோ அழகாக மயில் மீது அமர்ந்து நமக்கு காட்சி தரார் பாருங்க. அழகாக முருகனுக்கே உரியதான அந்த அழகான முகபாவத்தோட அழகாக அமர்ந்திருக்காரு. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சிலையோட ரேட்டு 9,800 ருபீஸ். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரேணுகா பரமேஸ்வரி. ரொம்ப அழகாக இருக்காங்க. ரேணுகாம்பாள் ரொம்பவே அழகான முகபாவத்தோட டீட்டெயிலோடு இருக்காங்க. ரேட்டு வந்து 8,800 ருபீஸ். 2 ஃபீட்டு சிலை. இந்த நின்ன மாதிரி இருக்கக்கூடிய அழகான ஒரு துர்கையினுடைய சிலை பாருங்கள். இந்த துர்கை சிலை ரொம்பவே அழகாக இருக்குது. 9,800 ருபீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அழகான அம்பாள் வெற்றிலை அம்மன்னு சொல்லுவாங்க. அம்மனுடைய ரூபங்களில் நிறைய அழகான டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வெற்றிலை அம்மன் அழகான ஒரு மலர் மாலை அணிந்திருக்காங்க. இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா பாக்கினால் செய்யப்பட்ட மாலையாக இருக்குது. வெற்றிலை அணிந்து நமக்கு காட்சி தராங்க. இவங்களுடைய ரேட்டு வந்து 6,800 ருபீஸ். அதே மாதிரி அழகான ஒரு குங்கும அம்மன் எவ்வளோ அழகாக சிரித்த முகத்தோட குங்குமத்தை வந்து நம்மளுடைய கையில் நம்மளுடைய நெற்றியில் வைக்கிறதுக்காக காத்திருக்க மாதிரி ஒரு கையமைப்போட ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பவுலில் கொஞ்சோண்டு நம்ம ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சாவே இந்த குங்குமமும் இங்கே இந்த கையில் ஒரு குங்குமமும் வச்சா ரொம்பவே அழகாக இருக்கும் அவங்களுடையது. இவங்களோட ரேட்டுமே 6,800 ருபீஸ் வருவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வாஸ்து கிரகலக்ஷ்மி. இந்த கிரகலட்சுமியின் ரொம்ப அழகான ஒரு முகபாவம் பார்த்தாவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பொம்மைகளெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே இந்த பொம்மைகளெல்லாம் கலெக்ட் பண்ணி ரொம்ப அழகாக நீங்கள் கொலுவில் வைக்கக்கூடிய அந்த தன்மை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ பேருக்கு இது கிடைக்கும்னு தெரியல. ஏன்னா நிறைய கஸ்டமர் அவங்க வீட்டுடைய கொலுவை என் கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்து பொம்மைகள் வாங்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய அலங்கா ஷாப்புக்கு டைரெக்டாக வாங்க. பாருங்கள் இந்த அம்பாள் எவ்வளோ அழகாக சிரிச்சிட்ருக்காங்க பாருங்கள். கிரகலக்ஷ்மி ரொம்ப அழகாக இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளுடைய அலங்கா ஷாப்பில் இருக்குது. வேணும்னு விருப்பப்படுறவங்க டைரெக்டாக விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் 10% டிஸ்கவுண்ட்டும் ஆஃபர் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் ஆர்டர் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் ஆர்டருமே எடுத்துக்கிறோம். வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் கொடுங்க. எங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. மினியேச்சர் படியில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ டைரெக்டாக விசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.